டைரக்டர் மட்டும்தான் தெரியும் இந்த டீமில். நான் இந்த மாதிரி ஒரு முதல் படம் சின்ன படமாக வரப்போ என்ன வழி இருக்கும், இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்ற போராட்டம் மனசில் இருக்குன்றதெல்லாம் கடந்து வந்ததுனால இந்த மாதிரி நண்பர்கள் யாருன்றது தெரியாமல் ஒரே ஒரு அறிமுகம் தான். பிரச்சனையை சொன்னார், வாங்க சார்னு நான் வந்துட்டேன். நான் ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேரை நம்ம வந்து தூக்கி விடுறோமோ நம்மளும் வில் பி கெப்ட் லிஃப்டட் ஆட்டோமேட்டிக்லி என்ற மாதிரி இங்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எஸ்வி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். இப்போ மேடையில் இருக்கிற திரையுலக ஜாம்பவான்கள் பாக்யராஜ் சார், யூடிவி ஒன் ஆஃப் நவ் ஹாட் கேக் ஆஃப் தமிழ் சினிமா மிஸ்டர் தனுஜியன் சார், அப்புறம் கேமராமேன் வெங்கடேஷ், விழாநாயகன், ஜோஷுவா ஸ்ரீதர், இந்த டீம் எல்லாருக்கும் நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு அழைத்ததுக்கு நன்றி. இட்ஸ் வெரி நைஸ் ஃபங்க்ஷன். எனக்கு ரொம்ப அந்த ஆரம்பிக்கும் போதே அந்த பரதநாட்டியம் ப்ரோக்ராமோட ஆரம்பிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. க்யூட்டான ஒரு கேர்ள் நல்ல டான்ஸ் ஆடினாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது பிறகு அந்த டான்ஸஸ் பண்ணது பிரமாதமாக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் அ வெரி நைஸ் வே டு என்டர்டெயின் த க்ரௌட். ஒரு ஃபங்க்ஷன் லேட்டாக ஆரம்பிக்கும் போது ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணி நல்லா என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஜஸ்ட் டு டெல் யூ, பிரபு சாலமன் சார் வந்து ஸோ இன்ஸ்பயர்ட், யூ வாஸ் டெல்லிங் மீ அந்த டான்ஸ் பற்றி, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கூட ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டான்ஸஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் எப்படி இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்களோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ என்ன சொல்கிறது, என்டர்டெய்னிங்காக, அதே மாதிரி இந்த சாங்ஸும் லிரிக்ஸில் நிறைய யூத்ஃபுல்னஸ் இருந்தது. விவேகா சார், கங்க்ராட்ஸ். ரொம்ப நல்லா யூத்ஃபுல்லாக இருந்தது சாங்ஸு. அண்ட் டான்ஸஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக, எல்லாமே கர்நாடகான்னு தெரியுது. எஸ்வி ப்ரொடக்ஷன்ஸ் பெங்களூர் பேஸ்ட், கிளியராக கர்நாடகா லொக்கேஷன்ஸில் ஃபுல்லாக எல்லாம் எடுத்திருக்கீங்க. ரொம்ப பிரமாதமாக பெரிய பெரிய லொக்கேஷனில் எல்லாமே. அவ்வளோ பெரிய காலேஜஸ்லாம் இங்கே கிடையாது சென்னையில், தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய காலேஜஸ், அவ்வளோ பெரிய கேம்பஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியாது. அத்தனை பெரிய கேம்பஸ், அத்தனை பெரிய ஷூட்டிங் எல்லாம் நல்லா நடந்திருக்கு. சாங்ஸ் ரொம்ப யூத்ஃபுல்லாகவும் வைப்ரண்ட்டாக இருக்கிறது. ஜோஷா ஸ்ரீதர் விவேகா காம்பினேஷன் இஸ் சூப்பர். அண்ட் நடித்த எல்லாருமே, அதில் நடித்த டான்ஸ் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். யுவன் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கேப்ஷன் கீழே போட்டிருக்காங்க, கலர்ஃபுல் கன்ஃபியூஷன் அப்படின்னு. குதூகலமான குழப்பம்னு அதை மொழிபெயர்க்கலாம். இந்த பள்ளி பருவத்திற்கும் கல்லூரி பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் என்பது பல வண்ணமயமான கனவுகளை உற்பத்தியாக்குகிற ஒரு பருவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பருவத்தை மிக நுட்பமாக இந்த படத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய பாடல்களை எல்லாம் பார்க்கிறப்போ அவங்க ஜோஸ்வா அவர்கள் மிக அற்புதமான மெல்லிசைகளாக கொடுத்திருக்கிறார். இங்கே படமாக காட்டப்பட்டதை தவிர்த்து இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. ரொம்ப அழகான பாடல்களாக எல்லா பாடல்களுமே வந்திருக்கின்றன. அதே போல இயக்குனர் சரண் பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியானவர் போல் இருக்கிறார். நிறைய விஷயம் தெரிந்தவர். நிச்சயமாக ஒரு அற்புதமான படத்தை உங்களுக்கு அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதே போல தயாரிப்பாளர் பாபு அவர்கள், இந்த படத்திற்கான பாடல்களை நான் பெங்களூர் போயிட்டு காலை விமானத்தில் சென்று மாலைக்குள் எழுதி விட்டு திரும்பினேன். மிக அற்புதமாக அந்த பாடல்கள் வந்திருக்கின்றன. அதற்கு பிறகு சில திருத்தங்கள் செய்தோம். பொதுவாக ஒரு பாடல் எழுதி தந்த பிறகு அது வெளிவருகிற போது எந்த மாதிரியான விஷயமாக வருகிறது என்பதுதான் முக்கியம். அது பரிமாறப்படுகிற விதம் எப்படி இருக்கிறது. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது போல ஒரு பாடலை நாம் எழுதி கொடுத்து விட்ட பிறகு அதை எப்படி அவர்கள் செவிகளுக்கு பரிமாறுகிறார்கள் என்பதை பார்க்கிற போதுதான் அந்த ஒரு பரவசம் ஏற்படும். நிச்சயமாக இந்த படத்தினுடைய பாடல்கள் அத்தனையுமே மிக குதூகலமட்டக்கூடியதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அற்புதமான பாடல்களாக அமைந்திருக்கின்றன. மாபெரும் வெற்றி காத்திருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் புதுசாக ஹீரோ அறிமுகமாகிறவர் ஆல்ரெடி பிரபலமான ஹீரோவாக இருக்கக்கூடிய பிரபாஸனுடைய பிரதர் சித்தார்த் ராஜ்குமார்னு சொன்னாங்க. ஸோ அவருடைய படங்கள் எல்லாம் தெலுங்கு படங்கள் நான் பார்த்துருக்கேன். அவரை விட இவர் பிரமாதமாக பேர் வாங்கணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறவருக்கு. அதே மாதிரி ஹீரோயினும் ரகுல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள பற்றி என்னை விட மிஸ்டர் ஜகேஷ் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க கூட சகாக்களாக எல்லாருமே நிறைய பேர் அவங்களும் சினிமா ஆல்ரெடி அந்த படத்துலேயே நடிச்சிருக்காங்க, கன்னடத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இங்கே தமிழுக்கு நியூவாக இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் விழாநாயகன் அப்படின்னு சொன்னோம்னாலே எப்பவுமே மியூசிக் டைரக்டர் ஜோஸ்வா ஸ்ரீதர் அவரை சொல்லுவாங்க. அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணுவார்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விழா நாயகன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் அவரை மியூசிக் டைரக்டர் மட்டுமே சொல்ல முடியாது. ஏன்னா பாட்டுன்னு ஒன்று இருக்கும்போது தான் சாங்ஸு லிரிக்ஸ் எழுதும்போது தான் அதுக்கு வந்து வேல்யூவே வருது. வெறும் டியூனை பாடினோம்னா மைண்டில் ஏறாது. அதனால் பிரமாமாக எல்லா பாட்டும் எழுதியிருக்க விவேகா அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் கேமராமேன் வெங்கடேஷ் அவரும் விழாநாயகர் தான், அவருக்கும், அரசு அவர்கள் வந்து எடிட்டர், இதெல்லாமே சேரும்போது தான் ஒரு படம், பாட்டு, சாங்கு, ஒரு டோட்டல் மியூசிக்கே ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப அழகாக வருது. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வாழ்த்திட்டு உட்காந்துருக்க மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் தனஜெயன் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் கன்னடத்தில் நல்ல நடிகர், என்னுடைய வந்து படங்கள் கூட அவர் நடிச்சிருக்காரு, மரியாதைக்குரிய ஜக்கேஷ் அவர்களுடைய துணையாக இருந்திருக்காங்க, பிரமிளா ஜக்கேஷ் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வரவேற்புரை ரொம்ப சிரித்த முகமாக கொடுக்குற மோனிகா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு வராத ஒன்று ஆனால் பிரமாதமாக வெளுத்து கட்டினாங்க இந்த டான்ஸ் குரூப்பு. அவ்வளோ பிரமாதமாக இருந்தாங்க, அவ்வளோ நல்லா நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்னென்னா அது அப்பப்போ அவங்க மாஸ்டர் இறந்துட்டு இருந்தார் போலக்கு. ஸோ அவருடைய குருநாதருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணும், டான்ஸ் மாஸ்டருக்கு. ஏன்னா இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பப்போ வாங்கிக்கிறாங்க, இன்னும் கண்டினியூ பண்ணுறதானா இல்லை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே சைட்லேருந்து சிக்னல் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ அழகாக உடம்பு அவ்வளோ தூரம் வளைச்சி அவ்வளோ பிரமாதமாக எல்லாம் ஆடினாங்க. இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. நான் டிவியில் தான் பார்ப்பேன் அந்த மாதிரி இதெல்லாம். இங்கே இல்லை நம்ம ஆளுகளாக அதெல்லாம் பிரமாதமாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு பந்து மாதிரி உருண்டு நல்லா விளையாடினாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ரொம்ப ரசித்தேன் நான், எல்லாருமே ரசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஏன்னா ஏற்கனவே ப்ரூவ் ஆன படம், அதனால் படத்தை பற்றி புதுசாக சொல்லணுங்கிறது இல்லை. ஏற்கனவே ப்ரூவ் ஆன படம், நானும் பார்த்து ரொம்ப ரசித்தேன். அதுலேயும் கிளைமேக்ஸில் வந்து அது கொஞ்சம் எல்லாமே அந்த யூத்துக்கு வந்து என்ன ஒரு லெசன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஹீரோ வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி வச்சுட்டு, ஆனால் அந்த நெகட்டிவ் கேரக்டர் மூலமாக எவ்வளோ பாசிட்டிவாக ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த ரைட்டர் டைரக்டர் அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவங்க அந்த படம் பார்த்தப்போ நான் வந்து கன்னடத்தில் பார்த்தப்போ ரொம்ப இது பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியாக நான் மெயினாக சொல்ல விரும்புகிறது வந்து டைரக்டரை பற்றி. டைரக்டர் சரண் வந்து சரணன் அல்ல, சரவணன் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்னு வரவேற்புரையில் வந்து சொன்னாங்க. அவர் என் அசிஸ்டன்ட் டைரக்டரே கிடையாது, அது போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு படம் கூட ஒரு வேலை பார்த்துல. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மேலே அவர் எப்படின்னா எனக்கு டீ காப்பி கொடுத்துருந்தவர். அவர் என் ஆஃபீஸில் ஒரு 4-5 மாதம் அந்த டீ காப்பி கொடுக்குற நேரத்தில் வந்து கேப்பில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கேப்பில் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் இங்கேருந்து சாப்பிட போகும்போது இவருக்கு கூட சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு பேசும்போது, அண்ணா இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க, சார் என்ன சொன்னார், இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஷன் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி எனக்கு தகவல் மட்டும் வரும். இந்த மாதிரி ஒரு பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படின்ட்டு. அப்போது நான் நினச்சிக்குவேன், நானும் சினிமாவில் நுழையிறதுக்கு வரும்போது ஒரு டீ காப்பி கொடுக்குற சான்ஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில் கிடைச்சா போதும், அதை வச்சு பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீ காப்பி கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அலம்போதுனேன். எனக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அதே ரொம்ப சிரமமாக இருந்தது. என்னென்னா வேலைங்கிறதுல வந்து ஒரு பெரிய எந்த வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதல்ல. நான் ஒரு காலத்தில் வந்து முதல்ல சினிமாக்குன்னு புறப்பட்டு வரும்போது எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, கொஞ்சம் முக்கியமானவங்களாம். என்னென்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஹோட்டல் வேலைக்கு மட்டும் போயிடாத, சர்வர் வேலைக்கு மட்டும் தயவுசெய்து போயிடாத. ஏன்னா நாளைக்கு யாராவது பார்த்துட்டு வந்து ஊரில் சொன்னாங்க அப்படின்னா மான மரியாதையே போயிடும். அதுக்கப்புறம் ஊருக்கே நீ திரும்பி வர முடியாது, அதுக்கு மட்டும் போயிடாத அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி நானும் தலையாட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத் மாதிரி இடங்களில் போய் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை விஜயவாடாவில் சுற்றும் போது 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5ஆவது நாள் இனி சுருண்டு உழுந்துருவோம் அப்படிங்கும்போது எந்த வேலைக்கு போகிறது தெரியல. சரி இன்னும் வேறு வழியே இல்லை, ஹோட்டல் வேலைக்கே போவோம், சர்வர் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஹோட்டலில் போய் சர்வர் வேலை வந்து கேட்டேன். அவன் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தான், நல்லா பேண்ட் சட்டை நல்லா தான் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் முதல்ல மேலே போய் சாப்பிட்டு வா தம்பி அப்படின்னா. அப்புறம் மேலே போய் சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் வந்தோடனே கையில் ஒரு 10 ரூபா கொடுத்து
எந்த ஊர் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வேலைங்க கொஞ்சம் காசு முயற்சி பண்ணி ஊருக்கு போய் சேரு அப்படின்னா, அப்போ நான் இல்லை சார் நான் வேலை தான் கேட்டேன், எப்படியாவது சர்வர் வேலை பார்க்குறேன் நான் அப்படின்னேன். இல்லை தம்பி நீ எப்படியாவது ஊருக்கு போ அப்படின்னா, அப்புறம் இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன் போது அப்போ சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பாருப்பா ஒரு சைடில் ஒரு ரோவில் வந்து 4 டேபிள் இருக்குது, 4 டேபிளில் ஒரு டேபிளுக்கு 4 சேர் இருக்குது. ஸோ ஒரு டேபிளுக்கும் 4 பேர் வருவான்னு சொல்ல முடியாது. 2 பேர் வருவானுங்க, ஒருத்தன் தனியாக வருவான். 3 பேர் வருவானுங்க, ஒருத்தன் தனியாக வருவான். இன்னொரு டேபிளுக்கு வந்து 4 பேருமே தனித்தனியாக வந்து உட்காருவாங்க. ஒருத்தர் இட்லிம்மா, ஒருத்தர் இட்லி வடைம்மா, அப்புறம் ஒருத்தர் வடை தோசைம்மா, இன்னொருத்தர் பெரும் பூரிம்மா, ஒருத்தர் வெறும் காப்பி அப்படிம்மா, இன்னொருத்தர் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க. இந்த 4 டேபிள்லையும் ஒவ்வொன்றும் கேட்டுட்டு கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும். கரெக்டாக கொடுக்காம மாற்றி கொடுத்தாலே டேய் நான் உங்கள்கிட்ட என்னடா கேட்டேன்னு ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் பில் போடும்போது மாற்றி போட்டேன்னு வச்சுக்கோ, அதை விட அசிங்கமாக பேசுவான். ஏன்னா ஒரு டீக்கு ஒரு காஃபி சாப்பிட்டதுக்கு இவ்வளோ வாடா அப்படிமா. ஏன்னா அவன் டிஃபன் சாப்பிட்டு மாற்றி நீ டீ சாப்பிட்டவனுக்கோ இல்லை டீ சாப்பிட்டனுடைய பில்லு டிஃபன் சாப்பிட்டு கொடுத்தா அவன் சைலண்ட்டாக கொடுத்துட்டு அவன் பாட்டில் போய்கிட்டே இருப்பான். அதனால் இந்த வேலை வந்து சாதாரண வேலை இல்லை தம்பி, இதுக்கு மெமரி பவர் வேணும். அதனால் நீ புதுசாக வந்திருக்க, உனக்கு ஏதோ வயிற்று கஷ்டம் பசியில் வந்திருக்க, அதனால் வந்து உன்னால் இந்த வேலை பார்க்க முடியாது, அதனால் நீ வேறு ஏதாவது முயற்சி பண்ண அப்படின்னு. அப்போ தான் நான் நினச்சேன் லைஃப்பில் ஒரு பெரிய அடி தலையில் அப்படி ஒரு சம்பட்டி அடி விழுந்தது. என்னென்னா எந்த வேலை வந்து எந்த காரணத்தை கொண்டு போயிடக்கூடாது, எந்த வேலை லாயக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருந்தோம். அந்த வேலைக்கு நான் லாயக்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ உலகத்தில் வேலைங்கிறது வந்து எந்த வேலைங்கிறது இல்லை, ஆனால் நம்ம வந்து அந்த வேலைக்கு தகுதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா இன்றைக்கி வந்து சரவணன் டைரக்டராக வந்திருக்காரு அப்படிங்கும்போது அந்த இன்டர்வல் கேப்பில் கூட உட்காந்துக்கிட்டு சரவணன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வேலையை வந்து உட்காந்து கற்றுக்கிட்டு இருந்தாப்புல. அப்படி அவர் கற்றுக்கிட்டு இருந்ததுங்கிறது கேள்விப்படும் போதே டெஃபினட்டாக இந்த சரவணன் வந்து நல்லா வந்துடுவாப்புல, கண்டிப்பாக சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைச்சிடும், கண்டிப்பாக சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆவாப்புல அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளூர ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் எங்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு மெல்ல சார் நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் வந்து என்கிட்ட மெல்ல பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தை வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் வந்து சொன்னேன் அந்த படத்தில் எனக்கு என்னென்னலாம் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்குப்பா அப்படிங்கிறதெல்லாம் கூட சொன்னேன். இல்லை சார் இதெல்லாம் நான் கொஞ்சம் அந்த மைனஸ் பாயிண்ட் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். என்னென்னா அந்த சரவணுடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து ஒருத்தன் எதில் வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு நேரடியாக அசிஸ்டண்ட்டாக தான் வந்து சேர்ந்தா தான் டைரெக்டாக வரணும் அப்படிங்கிறது இல்லை. அவனுக்கு அந்த துடிப்பு இருந்துக்கிட்டே இருந்தது, அந்த உழைப்பு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்த வேலை பார்த்தாலும் யார் வேணாலும் டைரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சரண் அப்படிங்கிற டைரக்டர் இந்த படத்து யுவன் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். சார் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்கும்போது எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து வந்துடுறேன் சொல்லிட்டு இன்றைக்கி முக்கியமான இதெல்லாம் இருக்குன்னு தெரியும் பத்திரிகையாளர்கள்லாம் இருந்தால் கூட நான் வந்து சரண்கிட்ட வந்து கண்டிப்பாக நான் வர்றேன் உன்னை வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஏற்கனவே இது ப்ரூவான படம். சரண் வந்து கடுமையான உழைப்பாளியாக இருக்காப்புல. அந்த மாதிரி உண்மையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வளர்த்திக்கிட்டது அப்படிங்கிறது வந்து இப்போ அவரை நான் ஏதோ டீக்ரேட் பண்ணுறதுக்காக சொல்ல, அவரை வந்து முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு யார் வேணாலும் வந்து சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தா வரணுங்கிறது இல்லை, வெளியிருந்து கூட கற்றுக்கிட்டே இருந்து அதையே நினச்சிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தாலே அது சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட பேசிகிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் வந்து சரண். ஸோ அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தவங்கள அந்த எஸ்பி பாபு ப்ரொடியூசருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரூவாகாத ஆளுக்கு புதுசாக சான்ஸ் கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையோட சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து இன்றைக்கி இவங்க எடுத்துருக்கிறதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். சாங்ஸ் பார்க்கும்போதே வந்து அவர் எங்கிட்ட வேலை பார்த்த மாதிரியே உண்மையிலேயே வந்து கரெக்டாகவே எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் சரணை வந்து இந்த இதில் வந்து வாழ்த்துறது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த தயாரிப்பாளரும் மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் எடுக்கணும். இதில் இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வெற்றி விழா மேடையில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். To talk about this movie, இது ஒரு ஹீரோ ஸ்டோரி இல்லை, இது ஒரு மாதிரி உங்கள் மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மல் பையன் ஸ்டோரி. We made this movie with a small intention to pass a very beautiful message to the youngsters and the younger generation. I hope everyone likes our music and the movie also. I'm very thankful to our producer Mr. S.V. Babu Garu, S.V. Babu uncle, and our technicians, our cameraman Mr. Venkatesh sir,
and Saran sir. They've treated me really well and made me really comfortable to finish this film, and I've learned a lot, and hoping to work more and more dedicatedly. I'll try my best, and thanks everyone. Suresh sir also, I've seen the editing of the film, and I actually didn't know much about editing, but once I saw it, I actually understood how good my movie could have been, and I'm really thankful to you, sir. Thanks. And my co-artists also. Well, hello everyone. Firstly, I'm really sorry that I can't talk in Tamil, but I'm sure by the end of my next movie, I will converse in Tamil with everybody. Talking about U1, it is a very youth-oriented movie. It is a very energetic movie, and I'm sure each one of you will be able to relate to the movie, as it talks about the general decision making, the conflicts in mind that every youngster goes through. So it's an amazing effort from the entire team. We've tried to bring about a beautiful subject for the audience, and I just hope that all of you love it. Talking about the team, it was a great experience working with everybody. SV sir, director, the technician, Mr. Venkatesh, everybody, co-actor Sidhu. I mean, I felt at home completely despite of having language barrier. So thank you very much, and hope you like the movie and the songs. Thank you. இது என்னோட தமிழில் ஃபஸ்ட்டு படம். நான் இந்த படத்தை கன்னடாவில் பண்ணேன். எனக்கு பெஸ்ட் ஆக்டர் நெகட்டிவ் ரோல் எனக்கு கொடுத்தாங்க இந்த படத்துக்காக. ஸோ தமிழ்லையும் அதே ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட லாஸ்ட் பிரேக் வரைக்கும் நான் எஸ்வி பாபு சாருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா பேசிக்லி ஐ எம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். நான் ஒரு 20 கண்ட்ரியில் 2000 ஷோஸ் மேலே பண்ணியிருக்கேன். எல்லாரும் பார்த்து கை தட்டியிருக்காங்க. ஆனால் முத எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து என்னை சினிமா துறைக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன் ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஐ எம் தேங்க்ஸ் டு மிஸ்டர் எஸ்வி பாபு சார். அவங்க ஒரு ப்ரொடியூசராக என்னை பார்க்காம அவங்க என்னை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அவர் என்னை பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு பேச வரல. நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன். படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஹீரோஸ், கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே. ஃபைட்லாம் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபைட்டர்ஸ் யாருமே யூஸ் பண்ணாமல், எங்களுக்கு வருமா வராதோ தெரியாது, ஃபைட்டர் மாஸ்டர் இது பண்ணு, இங்கே ஜம்ப் பண்ணு, இங்கே குதினா குதிச்சே ஆகணும். ஸோ அப்படியே பண்ணி நிறைய அடிலாம் பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவியில் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக 100 days ஃபங்க்ஷனில் அவங்களை சந்திப்பேன்.